இல்ல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே இன்னும் நாள் இல்ல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 கிருபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஆண்டவர் இந்த ஆராதனை ஆண்டவர் உங்களை மாத்திர மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இங்கே வாங்க ஆண்டவரே அப்பா. உயிர் தெழுந்த தேவனோட மகிமையை நாங்கள் பார்க்க உதவிகளை செய்யுங்க அப்பா. நீங்கள் இங்கே வந்து அப்பா நாங்கள் யாருமே வந்த வருணமாய் திரும்பி போக மாட்டோம் ஆண்டவரே. உங்களோட பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்ப போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களோட மகிமையினால் எங்களை மூட போகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும் என்று சொன்னீங்களே சப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவர். எல்லா வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு சபைக்கு நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கிறோமா. போன வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்ததுக்காக நன்றி. போகையிலையோ வருகையிலையோ எந்த விபத்துகளோ நாசமோசங்களோ சேதங்களோ நேரிடாதபடியா ஒரு நாட்களோ ஆண்டவரோட கிருபையின் கரம் நம்ம மேலே இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம தேவையை சந்திச்சார் அல்லவா. ஒரு நாள் சுக பலன் ஆரோக்கியத்தை தந்தார் அல்லவா. அப்படியாப்பட்ட சர்வ வல்ல அன்பு உள்ள தேவனுக்கு நம்ம நன்றிகளை நாங்கள் செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரை இஸ்ரவேலின் ஜனங்களை நடத்தினதை போல இந்த வேலையில் இந்த ஆராதனையில் எங்களையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே ஆண்டவரே, எங்களோட வழிகாட்டியே ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற நல்ல தேவனே அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் வாங்கப்பா. We welcome you Lord, we welcome you Master. ஆண்டவரே உங்களை ஆண்டவரை வர வைக்கிறோம். உமக்கு தான்பா இந்த ஆராதனை. உமையன்றி யாரை பாடுவோம், உமையன்றி யாரை துதிப்போம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க எங்களை படைத்தீங்களே, நன்றி ராஜா. நீங்க வாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். இஸ்ரவேலை வழி நடத்தினவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. என் பேச்சுல என் சொல்லுல செயலுல கலந்திருக்கீங்க. நன்றி அப்பா. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுலப்பா, என் பேச்சுல மூச்சுல சொல்லுல செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க.
அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவி கோடி ரூபாய் கொடுத்தாலும் இயேசுவை வாங்க முடியாது. எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் எனதருகே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும் பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் எனதருகே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும். சொல்லுமா, என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் எனதருகே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும் பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் எனதருகே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும் பிடித்துக் கொள்வேன். ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு. ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு. நீ காத்திருந்த காலம் மாறி பூக்கும் நேரம் வரும், நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லு. மனசே மனசே அழியாதே, மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே திகையாதே, மனசே மனசே சிதையாதே. ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு. ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு. காத்திருந்த காலம் போய் பூக்கும் நேரம் வரும், நீ போத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். நீ பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் ஊரே பேரு சொல்லு. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். எத்தனை பேர் கால வேலையில் உற்சாகமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க? ஏசப்பாக்கு எந்த மாதிரி இடத்துக்கு போக பிடிக்க தெரியுமா? அங்கே அந்த இடமே சுறுசுறுன்ட்டு, அந்த இடமே ஆக்டிவாக, அந்த இடமே அப்படியே உற்சாகமாக இருக்கிற இடத்துக்கு ஏசப்பாக்கு போக பிடிக்குமா? டல்லா உம்முனா அப்படி இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காதா? சுறுசுறுன்னு இருக்கிற இடத்துல, உற்சாகமாக இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பாங்களா? நீங்கள் எப்படி? ஜூடா சபைனா எப்பயுமே உற்சாகமாக சுறுசுறுன்னு இருக்கிற ஒரு சபை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு கதை சொல்கிற பாருங்க. ஒரு அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு பிள்ளைய அமிச்சாரா அந்த கார்டனை போய் பார்த்துட்டு வந்துட்டு. அந்த கார்டன் ட்ரையாக இருந்துச்சா.
இன்னும் ஒரு வாரம் விட்டு இன்னொரு பிள்ளை அமிச்சா அந்த புள்ள சொல்லுதா, இல்லைப்பா புது புது இலைங்க வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரம் விட்டு அமிச்சா அந்த புள்ள சொல்லுதா, புது புது ஃப்ளவர்ஸுங்க வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரம் விட்டு இன்னொரு பிள்ளை அமிச்சா அந்த புள்ள சொல்லுதா, எங்கே பார்த்தாலும் ஃப்ரூட்ஸு. 4 பேரில் யார் சொன்னது உண்மைன்னு நினைக்கிறீங்க? 4 பேர் சொன்னதோ உண்மைதான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது ட்ரையா இருக்கலாம், புது புது இலைகளை வழிவாசல்களை கர்த்தர் திறப்பாரு. உங்க லைஃப கலர்ஃபுல்லா பூத்து குலுங்கும்படியா கனிகளா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு. என் கூட சேர்ந்து கர்த்தரை நம்ம நன்றியோடு துதிப்போமா? சரிங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. சரிங்களா? என் கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடுவீங்களா? எண்ண முடியாத நன்மைகளை செய்வார். கோடி கோடி நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தாது. அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். இன்னைக்கு எப்படி கையை தட்டணும்னா ஜோராக தட்டணும். ஏன்னா ஆண்டவர் அவர் உற்சாகத்தை எதிர்பார்க்குற ஒரு தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஸ்டார்ட் பண்ணலாங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. என்ன முடியாதுங்க? எண்ண முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அவருக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? கோடான கோடி 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 நன்றி சொன்னாலும் அவருக்கு ஈடாகுமா? உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளா திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளை நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகள் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தி. சொல்லுமா? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் விழுந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் விழுந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்.
விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க வேணும்னு சொல்ல முடியுமா? நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், வேணும், நீங்க வேணும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனோ நீர்தானையா, ஈசாக்கின் தேவனோ நீர்தானையா, யாக்கோபின் தேவனோ நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனோ நீர்தானையா, ஈசாக்கின் தேவனோ நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர். ஒரே நிமிஷம். ஆபிரகாம், ஈசாக்க, யாக்கோபை ஆசீர்வதித்தவர் உங்களே ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்துங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்களை சபிக்கிறவங்களை கர்த்தர் சபிப்பாரு. சாரி நான் தெரியாத பண்ணிட்டேன்னா அவரை சொல்லிடுவார். சாரி என் பிள்ளைய நீ ஆசீர்வதிச்சனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளைய தப்பி தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டீனா சாரி அதே வார்த்தை உனக்கு வந்து சேரும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க அங்க போகும்போது கழுதுகிட்ட கத்தி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்ட மேல கையை போடாத. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நம்ம பலிகள் தேவையில்ல. சில நேரத்தில் சில இடத்துல நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குவார். அவர் எதிர்பார்க்குற இடத்துல, அவர் எதிர்பார்த்த விதத்தில் அவருக்கு கீழ்ப்படினோன்னு அவர் நினைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் பதிலாக வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆசீர்வதிச்சாரா? பக்கத்தில் பசங்க, உங்கள் சாக்ரிஃபைஸ், உங்கள் தியாகம் அதெல்லாம் வீணா போகல. அது இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஈசாக்குக்கு பதிலாக வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் சாக்ரிஃபைஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அவரை பார்த்து சொல்லுமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, இன்னும் வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும் சப்பா, நீங்க வேணுமாப்பா, நீங்க வேணும் எனக்கு, வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணுமாப்பா, நீங்க வேணும் எனக்கு சப்பா, நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க? நான் சொன்னேன், ஏசப்பா சுறுசுறுன்னு இருக்கிற இடத்துல தான் இருப்பாரு, உற்சாகமா இருக்கிற இடத்துல இருப்பாரு. இங்க ஏசு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ரெவல்யூஷன் 3:11 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்காக நான் கொடுத்த கிரீடத்தை காத்துக்கொள், யாருமே உன்னிடத்துல பறிக்க முடியாது. எப்போ ஆண்டவர் கூட நம்ம க்ளோஸா இருக்கும் போது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை எந்த மனுஷன், எந்த சாத்தானோ யாரும் தடை செய்ய முடியாது. கடவுள் நினைச்சது தான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து புது பாட்டு வேக வேகமாக நம்ம ஆராதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி, எல்லா தலைக்கு மேலே கரங்களை தட்டி நம்ம ஆராதிக்கலாம். சரிங்களா? ஜோரா பெஸ்டான கிளாப் ஆஃபரிங். தலையை உயர்த்திடும் தேவன், நீர் என்னோடு இருக்க பயமில்லையே.
என் நிலைமை அறிந்திடும் தேவன், நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன், நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எல் பிரகாசம் எல் பிரகாசம் தடைகள் உடைப்பவரே. சொல்லுங்க, எல் பிரகாசம் எல் பிரகாசம் எல் பிரகாசம் தடைகள் உடைப்பவரே. துன்பங்கள் கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பங்கள் கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. எல் பிரகாசம் என்னதுங்க? எல் பிரகாசம்னா என்ன தெரியுமா? தடையை உடைக்கிற தேவன். உங்களுக்கு முன்னாடி செங்கடல் நிக்கலாம், பார்வோன் சேனை வரலாம், ஆனா நம்ம யோசனை எப்படி தெரியுமா? ஸ்விம்மிங் பண்ணி போயிடலாம், போட்டை வச்சு போயிடலாம். ஆண்டவரோட யோசனை டிஃப்ரெண்ட். காற்று அனுப்பி செங்கடலை பிளந்து இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய், நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு திறந்த கதவு என் பிள்ளைகளுக்கு கொண்டிதான்ட்டு தடைகளை உடைக்கிற தேவன். எல் பிரகாசம் எல் பிரகாசம் தடைகள் உடைப்பவரே. சொல்லுங்க, எல் பிரகாசம் எல் பிரகாசம் தடைகள் உடைப்பவரே. துன்பங்கள் கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பங்கள் கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஒரு பிரதர், தெரிஞ்ச ஒரு பிரதர், 10 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஏறக்குறைய 10 வருஷமா. உம்மை விட்டு வாழ முடியாதையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா. ஆண்டவரை பல வகையில் ஆராதிக்கலாம். கை தட்டுறது கூட ஒரு ஆராதனையா, சும்மா சப்பாத்தி தட்டுற மாதிரி இல்ல. பெஸ்ட் ஆண்டவர் கை தட்டணும். என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே என் உயிரே நீரே. ஜம்பனி என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. ஓ சத்தமா ஓ வாய்ஸ்ல கூட ஓ இல்ல ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. இப்படி என் கூட சேர்ந்து எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளையில் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. எரிகின்ற சூளையில் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரே தெய்வம்? நீ என்ன நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல, என் சாம்பல் கூட உனக்கு முன்னாடி தலை வணங்காதே, நான் இயேசுக்கு முன்னாடி மாத்திரம் தான் தலை வணங்குவேன். கர்த்தரே தெய்வம் கைதட்டி கொண்டாடுவே, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஓ
எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள். உம்மை ஆராதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே, மெசையா மெசையா என்னை ஆசீர்வதி. இம்மானுவேல் 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 எனக்காக பிறந்தவரே, மெசையா மெசையா என்னை ஆசீர்வதிச்சவரே. கடைசியா உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் வாழ்நாள் பத்தாது. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்கு ஒருவருக்கே, அவருக்கே ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பைபிள்ல தாவீது தெரியும்? தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? சும்மா டெலிவரி பாயா வராரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கோலியாத்து எல்லாரையும் கேலி பண்ணின்னு இருக்கிறான். அவர் கடவுளுக்கு விரோதமா பேசும்போது இவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமா பேசு, என் தெய்வத்துக்கு விரோதமா பேசுற, நீ ஈட்டியோட பட்டயத்தோட வர, நான் கர்த்தரோட நாமத்துல வரேன்ட்டு கோலியாத்த கல்லுல அடிக்கிறார். இப்படி தலை கொப்புற விழுந்து அவர் இறந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் அதுக்கு 3 வருஷம் முன்னாடியே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாராம். அப்படின்னா உங்க ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ற அந்த கிருபியை சின்ன வயசுலயே உங்களை அனாயின் பண்ணிட்டாருங்க. உங்க ப்ராப்ளமை பார்த்து சொல்லுங்க, ப்ராப்ளமே, கோலியாத்தை ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு எல்லா கோலியாத்தை உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குறார். 1 2 3 ஸ்டார்ட். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமாயை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடிகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர் மேலே மேலே மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமாயை சிறிய தாவீது, ஆடிகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர் மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காம என்னை தலையாக்குவி, கீழாக்காம எல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. வாலாக்காம என்னை தலையாக்குவி, கீழாக்காம என்னை மேலாக்குவி. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரம். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் ராசா. அல்லேலூயா துதி உமக்கே. சத்தம் கேட்கட்டும். அல்லேலூயா துதி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். எத்தனை பேர் இன்னும் உற்சாகமா ஆராதிக்க வந்திருக்கீங்க? பிரச்சனைக்காக நம்ம ஆராதிக்க கூடாது, அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். லூசிஃபரை தள்ளிட்டு நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைங்க நான் மகிமைப்படுத்துவாங்க.
கூட சேர்ந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்னு சொல்லி நம்ம பாடி வேகமாக இந்த வர்ஷிப்பை முடிக்க போகிறோம். பக்கத்தில் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன். அவங்க பயப்படாத மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. சரிங்களா? என் கூட சேர்ந்து ஆர்ப்பரிப்போம். நீங்க ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் எரிகோ கோட்டை விழும், மதில்கள் விழும், தடைகள் விழும், சத்துருக்கள் விழுவாங்க. துதிக்க துதிக்க செய்யும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அழகம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அழகம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார சத்தத்தோடு கானானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார சத்தத்தோடு. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது சுடாசப காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரம், சுடா சபையோட நேரம், சுடா சப காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது சுடா சப காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது சுடா சப காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அழகம் விடியும் வரை சத்தம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதி தூயவரே. சொல்லுங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். இதுவரை எதுவுமே நடக்கலனாலும் துதிச்சு பாரெல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவுமே நடக்கலனாலும் துதிச்சு பாரெல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவுமே நடக்கலனாலும் துதிச்சு பாரெல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவுமே நடக்கலனாலும் துதிச்சு பாரெல்லாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை. பவுலும் சீலாவும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெயில கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, வாயை கட்டல. எங்க நீங்க துதிச்சு பாட்டு பாடினீங்கனாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சண்டை வருதா, சாங்கை பாடுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சவுண்டு போடுங்க, அவருக்கு சவுண்டுனா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சண்டை போடுற சவுண்டில் கர்த்தர் சமூகத்தில் ஆர்ப்பரிக்கிற சவுண்டு, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போதும் ஒன்று நடக்கல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போதும் ஒன்று நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்தது அன்றே. துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று அன்று அன்று. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும், துயாதையோ ஸ்தோத்திரம். வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகின்ற சொராம் நீங்க. மத்தி மீன் நானுங்க, நத்திலி மீன் நானுங்க, ஏசு ராஜா சொல்லுங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகின்ற நெத்திலி மீன் நானுங்க, ஏசு ராஜா. ஓசை உள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனம் ஆடுங்க. ஓசை உள்ள கைத்தாளம் உற்சாகமாய் நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. நன்றி சொல்லி நன்றி சொல்லி நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. உங்க கவலைகளை மறந்து விட்டு ஓஹோ நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. நன்றி சொல்லி நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. கவலைகளை மறந்து விட்டு மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசு
ஏசப்பாவின் முதல் சீசன். எத்தனை பேருக்கு பேதுருவை தெரியும்? பேதுரு இயேசு கிட்ட வரும்போது ஃபெயிலியரா வந்தாரா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆரம்பம் இனிஷியல் வேணா ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவனுக்கு முடிவு ஒண்டி எப்படி இருக்கும்னா சக்சஸா இருக்கும், வெற்றியா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஃபெயிலியரோடு வந்த பீட்ரு, மறுதளிச்ச பீட்ரு, ஆண்டவரை விட்டு தூரம் போன பீட்ரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் வருது, ஆவியானவர் உள்ள கிரியேட் செய்யறாரு, போய் பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நிழல் படும்போது வியாதிகள் நீங்கிச்சா, என்ன சிலுவையில் அடி, ஆனா தலைகீழ அடின்னு செத்தாரு. பக்கத்துல பசங்க உங்க ஸ்டார்டிங்கு ஊத்திக்கிச்சுன்னா பரவாயில்ல, ஆனா பினிஷிங் ஒண்டி கெத்தா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நான் பாவி ஆண்டவரை விட்டு தூரம் போன்னு சொல்லும் போது, நீதான் என் முதல் சீசனை அழிச்சவர், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகின்ற சொரா மீன் நானுங்க, மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகின்ற சுத்தம். நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, நன்றி சொல்லி முடிக்க போறோம். நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. லாஸ்ட்ல பக்கத்துல ஆடலனா நடனம் ஆடுங்க, நன்றி சொல்லி. ஓ நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. லாஸ்டா நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, நன்றி சொல்லி. நன்றி அப்பா, நன்றி ராஜா, எத்தனை நன்மைகளை செய்தீரே. நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, நன்றி சொல்லி. ஓ நடனம் ஆடுங்க, கவலைகளை மறந்து விட்டு நடனம் ஆடுங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. உங்களை தான்ப்பா உயர்த்துகிறோம், நீர் பெரியவர். ஒரே நிமிஷம் நான் டைம் தரேன். அப்படியே நம்ம இது முக்கியமான நேரம், நம்மளே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு நேரம். முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் கொடுக்குற சந்தோஷத்தை உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. வேற இடத்துல 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருப்பது நல்லது, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது நல்லது. உங்கள் சமூகம் தான் எங்களோட உயர்ந்த அடைக்கலம், உங்களோட சமூகம் தான் எங்களோட தஞ்சம். ஆண்டவரே உங்களோட சமூகம் தான் எங்களோட புகழிடம். நீங்கள் இல்லாத நாங்கள் எங்கே ஓட முடியும்? ஆண்டவரே நாங்களாக வருகிறோம். கர்த்தரப்பா எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். உங்களுக்கு முன்பதாக நாங்கள் தூய்மையாக நிற்கணும்னு ஆசைப்படுகிறோம். உங்களுக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு நாங்களும் வரணும், அநேகர் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே நாங்களாக வருகிறோம். ஆண்டவரே எங்களை குறித்து சொல்ல யாரும் தேவையில்லை அப்பா, நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் உங்கள் முன்னாடி உங்கள் பிள்ளையாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. இருதயத்தின் மேல கையை வச்சு நானாகவே வந்து, ஆண்டவரே உங்க பிள்ளையா உங்க முன்னாடி, ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நன்றி ராஜா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்து நிற்கி. ஆனா இன்னொருத்தன் நான் பாவியிலே பிரதான பாவி ஆண்டவரே, ஆண்டவர் முன்னாடி நிக்க தகுதி இல்லைன்னு வந்தானா. ஆண்டவருக்கு எந்த ஜெபம் பிடிக்கும்னா, எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் தேவனுடைய கிருபையை பெறுவான். ஆண்டவர் சுத்திகரிப்பார், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வாரு. நான் நானாகவே ஆண்டவரே, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல ஃப்ரெண்ட் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல எங்களை ஆண்டவரே. பேதுருவே, நீதான் முதல் சீசன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆண்டவரோடு கூட பேசுங்க, உறவாடுங்க. இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம். ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமை நீங்க எந்த இடத்துல நிக்க வச்சீங்களோ, என்னவா நிக்கணும்னு நினைச்சீங்களோ, எங்களோட பலி தேவையில்ல, எங்களோட கீழ்ப்படிதல் தேவைப்பா. நீங்க என்ன இடத்துல எங்களை நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்க நிக்கணும். அவர் நாமமே மதுராமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுராமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். உயிருள்ள நாளெல்லாம் நாமம் உயர்த்தப்படுவதாக. கடைசியா முடிக்க போறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்தீங்கப்பா. நாங்களா வந்திருக்கிறோம். எங்களை தூய்மையாக்குனதுக்காக நன்றி, எங்களை நீதிமான்களாய் மாற்றினதுக்காக நன்றி, பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே எங்களை சேர்த்துக்கொள்வதுக்காக நன்றி, அநேக ஜனங்களை ஆண்டவரே நாங்களா ஆயத்தம் பண்ண போகிறதுக்காக நன்றி. கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்படியே அமரலாம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கைய தசம பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சாலமன் பிரதர் ஜெபி. ஆமென். சோர்ந்து போகாதே என் நண்பனே, நண்பனே,
மனம் உடைந்து போகாதே என் பிரியனே, ஓ சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. காடும் புயல்தானிலும் காற்று வீசிலும் நீ கலங்காதே மனமே, காடும் புயல்தானிலும் காற்று வீசிலும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. நண்பன் உன்னை கைவிட்டாலும் என் இயேசு இருக்கிறார், இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. என் ஆத்ம நேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடேன் அஞ்சிடேன். என் ஆத்ம நேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே அஞ்சிடே. என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார், என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. கர்த்தர் நல்லவர். உங்களை யாவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூடா சபைக்கு வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருப்பீங்கனாலும் புதுசாக வந்தாங்க உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்காக பாஸ்டர்ஸ் ஜெபிக்குவாங்க, அவங்களிடத்தில் ஜெபித்து கொண்டு போங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய சபையில் மொத்தம் 3 ஆராதனைகள் இருக்கும். நமக்கு 6:30 மணிக்கு கன்னட ஆராதனை, 8 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை, 9:30 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். இந்த சபையில் நடக்கிறதான ஆராதனைகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் ஊழியங்கள் இருக்கிறது. முக்கியமான ஊழியங்கள் கேர்சல் ஊழியங்கள். கிட்டத்தட்ட 60 ஏரியாக்களில் வீடுகளில் நடக்கிறது. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறாங்க. ஆகையால் நீங்கள் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அதே 60 ஏரியாக்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியங்களும் இருக்கும். ஆகையால் அந்த உங்கள் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் சண்டே ஸ்கூல் ஊழியருக்கு அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கும், ஆனால் அந்த சர்ச்சில் பிள்ளைகளுக்கு மியூசிக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்குள்ளே வளர்க்கும்படிக்காக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சில ஊழியங்கள் நம்முடைய சபையில் நடக்கிறது. சர்வ் பண்ணுறோம். இந்த 3 சர்வீஸில் நாங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்கிறோம். நீங்களும் அதில் பங்கு பெறணும் என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த சர்வ் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு பார்க்கிங், கோயர்,
அதுக்கப்புறம் நமக்கு அஷரிங், இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்களே அதில் கலந்துக்கணுன்னா வந்து கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு சாட்டர்டே தோறும் 6 o'clock இதே இடத்துல ப்ரேயர் இருக்கும், ப்ராக்டிசஸ் இருக்கும், பிளான்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. நீங்கள் வாங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்ரி மண்டே நமக்கு பாஸ்டர் நமக்கு டிசைபிள் ட்ரைனிங்ஸ் நடத்துவார். ஆகியால் அநேக பைபிளை குறித்தோ இல்லை ஊழியங்களை குறித்து நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் மண்டே தோறும் நடக்கிறதான இந்த டிசைபிள் ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். தேவையோட வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். பிள்ளைகள் அங்கேயும் போகாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. அஷூரிங் ப்ளீஸ், பிள்ளைகளெல்லாம் சைலண்டாக உட்கார வச்சுருங்க. தேவோட வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அதில் தேவோட வார்த்தை கொடுக்கும்படிக்காய் சபையின் போதுகார் பாஸ்டர் டார்வின் எபினேசர் அவர்களை கரங்களை தட்டி வருவோம். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்கள் யாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு கல்யாண அறிக்கையை வாசிக்கிறேன். இது வாசிக்கப்படுகிற மூணாவது அறிக்கையாகும். லேட் மிஸ்டர் முருகேஷ் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் சகாயமேரி அவர்களுக்கும் பிறந்த புதல்வன் அரவிந்த் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ஜோஸ்மின் அவர்களுக்கும் மிஸ்டர் குமார் அவர்களுக்கும் பிறந்த புதல்வி மோனிகா அவர்களுக்கும் வருகிறதான 22ஆம் தேதி சாட்டர்டே ஜூடா வர்ஷிப் சென்டரில் 11 மணிக்கு கல்யாணம் நடக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது இந்த கல்யாணத்துக்கு ஆதாரபூர்வமான தடைகள் இருக்குமானால் இதை சபை முடிந்த பிறகு நீங்கள் போதகரிடம் தெரிவிக்கலாம். இது வாசிக்கப்படுகிற 3வது கடைசி அறிக்கையாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நல்லா ஆராதிச்சிங்க? ஆராதிச்சவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது இவ்வளோ நன்மையானது. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, தர்மையான காலை ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தேவன் விரும்புகிற பாண்டங்களாய் நாங்கள் வாழத்தக்கதாய் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமாய் பார்த்து வருகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய கிரீடத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறதான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நடுவில் பேசி வருகிறேன். ஆண்டவருடைய கிரீடத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் போது யார் என்ன கிரீடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தலம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடத்தை நான் சாகிற வரைக்கும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு வந்து அவருடைய ஸ்தலத்தில் அவர் வைத்திருக்கிறார்.
முதல் வாரம் இதை பற்றி நான் பேசும்போது யோசேப்பை பற்றி பேசினேன். அதில் 3 Cயை பேசும்போது நான் சொன்னேன், என் நல்லதை கெட்டது வந்து கெடுக்க கன்சியூம் பண்ண நான் விட மாட்டேன். 2வது சொன்னேன், ஐ வில் நாட் செலிப்ரேட் மை பெயின், என்னுடைய வலிகளை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். 3வது சொன்னேன், ஐ வில் நாட் சேஸ் த ஸ்னேக்ஸ், நான் வந்து பாம்புகளை துரத்த மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன். அது மாத்திரம் இல்லாமல் 2வது வாரம், போன வாரம் நான் மெசேஜ் கொடுக்கும் போது நான் இவண்ணமாய் பேசும்போது சொன்னேன், மோசேயுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம் நடக்கணுமானால் சில காரியங்கள் அவங்க கிட்ட இருக்கணும்னு சொன்னேன். அதில் முதல் காரியம், he need to have a stick, அவன் கையில் அதிகாரத்தின் கோல் இருக்கணும், அவனுக்கு ஒரு வனாந்திரத்தின் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். he need to have a desert experience and he need to have an ordinary life. ஆண்டவர் லைம் லைட்டில் அவனை நிப்பாட்டி அவன் மூலியமாக அற்புதங்கள் நடந்த போதிலும் அடுத்த நிமிஷம் வாழை பிடிச்சிட்டு நடடான்னா வாழை பிடிச்சது அதை குச்சாச்சு, அதை வச்சு அவன் நடந்து போனான் என்று போன வாரம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தியை நான் பேச போகிறேன். அதை பேசும்போது, பழைய ஏற்பாட்டிலிருந்து கிறிஸ்தவர்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால், பழைய ஏற்பாட்டிலிருந்து கிறிஸ்தவர்களை ஆண்டவர் வேறு பிரித்து அவங்க எல்லாரையும் நடத்தவோ இல்லை அவர்கள் மேலேயோ என் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றிக்கிட்டே இருந்தார். இந்த அபிஷேக தைலம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் எங்கெல்லாம் பிரயாணம் செஞ்சாரோ அந்த இடத்துலலாம் அந்த அபிஷேகம் இருந்ததை பார்க்கிறோம். அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விதமாய் அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள். ஒருவேளை கையை தட்டியோ இல்லை கீழே விழுந்தோ இல்லை அந்நிய பாஷைகளை பேசியோ எகிரி குதிச்சியோ இப்படி நிறைய விதத்தில் அவங்க அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமான 3 காரியம், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா என்பதை காண்பிக்கிறது 3 காரியம். முதல் உங்களுடைய ஜெபம், 2வது உங்களுடைய வேதத்தின் அறிவு, தேவன் உங்களோடு கூட பேசுகிற பேச்சு, 3வது உங்களுடைய ஆராதனை. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். அதில் நான் ஜெபத்தை பற்றியும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நிறைய நேரத்தில் நான் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சால் அடுத்த முறையும் அதை பேசுவேன். ஆனால் இன்றைக்கு நான் ஆராதனைகளை பற்றி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நடுவில் பேசணும் என்று ஆசைப்படுகிறேன். ஆராதனைகள் அப்படின்னு சொல்லும் போது உலகம் முழுவதும் எல்லாருமே தன் தேவர்களை ஆராதிச்சு வருகிறதை பார்க்க முடியும். சில பேர் தேங்காய்கள் மூலியமாய், சில பேர் மெழுகுவர்த்திகள் மூலியமாய், சில பேர் வெட்டிக்கிறது மூலியமாய், சில பேர் ரத்தங்களின் மூலியமாய், சில பேர் பலிகளின் மூலியமாய், நிறைய விதத்தில் நிறைய பேர் தேவன்களை ஆராதிச்சு வருகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை நம்ம எப்படி ஆராதிக்கணும் என்கிற ஒரு பெரிய அஸ்திவாரத்தோடு இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தியை நான் கொடுக்க போகிறேன். இயேசுவை இப்படிதான் ஆராதிக்கணும், இயேசுவை ஆராதிக்கும் போது இப்படிதான் ஆராதிக்கணும். ஆராதனைன்னு வரும்போது நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்னத்துக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? ஆனால் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வரும்போது 2 பகுதிகள் ஆராதனையில் இருக்கும். ஒன்று துதி, இன்னொன்று ஆராதனை. There will be 2 places in worship and one is called praise and another is called worship. துதி என்று சொன்னால், நான் இன்னைக்கு சொல்லுகிறத நல்லா கவனிச்சுக்கங்க. துதின்னு சொன்னா ஆண்டவரை பற்றி நம்ம பேசுகிறது, ஆராதனைன்னு சொன்னா ஆண்டவர் கிட்டே நம்ம பேசுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவரை பற்றி துதிக்கும் போது, என்னை பற்றி என் வீட்டில் துதிப்பாங்க, எங்க மம்மி டாடி என்னை பற்றி துதிச்சு பேசுகிறாங்க. அவங்க துதிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க துதிச்சு பேசி நான் போய் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட பேசுறாங்கன்னா அதுக்கு பேர் ஆராதனை. அதே வண்ணமா இன்னைக்கு ஆண்டவர் இருந்த இடத்துல இன்னும் வந்திருக்க மாட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் சில பாடல்களை பாடும் போது அவர் நல்லவர்னு சொல்றோம், அவர் வல்லவர்னு சொல்றோம், அவர் காப்பாத்தினார்னு சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, துதிகளுக்கு நடுவில் என் தேவன் வாசம் செய்கிறவராக இருக்கிறாராம். நீங்க துதிக்க துதிக்க அவர் இங்க வந்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் துதிக்க துதிக்க அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்த உடனே நீங்கள் அவர் முகத்துக்கு நேராய் பார்த்து அவரை பார்த்து பேசுறீங்க பாருங்க, அதுதாங்க ஆராதனை. Praise is talking about God or singing about God, but worship is talking to God. ஆராதனை என்பது தேவன் கிட்டேயே பேசுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? துதி என்பது தேவனை பற்றி பேசுகிறது, ஆராதனை என்றது தேவன் கிட்டேயே பேசுகிறது. இன்னைக்கு இந்த ஆராதனை பற்றி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆராதிக்கிறவன் ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்? பாஸ்டர், நான் ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்? 3 காரியங்கள் நடக்கும் நீங்க ஆராதிக்கும் போது. அது உங்களுடைய மகா பெரிய பலன். ஆராதிக்கிறது ஒரு பெரிய பலன். அதில் முதல் காரியம் என்ன நடக்கும்? ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் போது என் ஆண்டவர் நீங்கள் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுப்பார். ஆமென். He will restore. 3 R நான் பேசும்போது முதல் R, He will restore. நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்பி கொடுப்பார்.
லூக்கா 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 17வது அதிகாரம் 16வது வசனம், யாராவது வாசிங்களேன். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பைபிள் சொல்லுகிறது, ஒரு 10 குஷ்டரோகிகளை பற்றி வாசிக்கிறோம். அந்த 10 குஷ்டரோகிகளை பற்றி வாசிக்கும் போது, குஷ்டரோகம் என்று சொன்னாலே நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது குஷ்டரோகம் என்னைக்குமே பாவத்துக்கு ஈடாய் தான் பேசி வருகிறார்கள். குஷ்டரோகமும் பாவமும் ஒரே பேரலான லைன்ல போகிறதை பார்க்க முடியும், ஒன்னாதான் அது இருக்கிறதை பார்க்க முடியும். பாவமும் குஷ்டரோகமும் நிறைய ஜனங்களுக்குள்ள இருக்குது. எப்படி குஷ்டரோகம் இருக்குதோ இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் இதே மாதிரி தான் ஒரு வியாதி. என்ன வியாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உடம்புல இருக்கிற சில பகுதிகள் கெட்டு அதை நாத்தம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதிகள் செத்து போகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய கைகள் சில நேரத்தில் விழுந்து போகும், அவங்க உடம்புல சரீரத்தில் கால்கள் விழுந்து போகும். ஆனா ரொம்ப ஈஸியா குஷ்டரோகிகளுக்கு ஈஸியாய் விழுந்து போகிற சரீரத்தின் பாகங்கள் எதுவானால் காதுகள். இந்த காதுகள் அப்படியே கடிச்சு விழுந்து போகும். மூக்குங்க, இந்த மூக்குங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குஷ்டரோகம் படரு அந்த மூக்குகள் எல்லாம் விழுந்து போகிறதை பார்க்க முடியும். ஆனா இந்த குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற வேதனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சானா அவங்க வீட்டில் இருந்த உடனே துரத்தப்படுவார்கள். அவங்க குடும்பத்துக்கு கூட அவங்க சேர முடியாது. அவங்களுக்கு ஒரு கனவுகள் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, நான் இப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், என் பிள்ளைகள் இப்படி ஆகணும், நான் என் குடும்பத்தை இப்படி கட்டணும், எங்களுக்கு வீடு இப்படி கட்டணும், நான் வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும். இப்படி எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்குது. ஆனா இந்த குஷ்டரோகிகளுக்கு கனவுகளே கிடையாதுங்க. ஏன்னா எப்ப சாவு வரும்னு தெரியாது. எல்லாருமே துரத்தி விட்டு இருக்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கிற நாய் மாதிரி தான் இவங்க வாழ்க்கை. ஏன்னா சாப்பாட்டுக்கு யாருமே வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எங்கெங்க சாப்பாடு கிடைக்குதோ அதை சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுகிற ஒரு நிலைமை. அவங்களுக்குன்னு அவங்க சாப்பாடு கொடுத்தே ஆகணும் இல்லை. அதனால அவங்க வீட்டில் இருந்த இன்விடேஷன்ஸ் இருக்காது, எந்த பார்ட்டிஸ்க்கும் இன்விடேஷன்ஸ் இருக்காது. அவங்க பிள்ளைகள் அவங்களை கூப்பிட மாட்டாங்க, எந்த மனிதர்களும் அவங்களை தொடவும் மாட்டாங்க. அவங்க லைஃப் எப்படின்னா, உலகத்துக்கு கூட எந்த ஜனங்க கூடயும் ஒரு டச் கூட இல்லாம ஒரு வேறுபட்ட அனாதையான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லாம இந்த சின்னதா கண்ணில் இருக்கிற அழுக்கு மாதிரி ஆரம்பிச்ச இந்த குஷ்டரோகம் இப்ப முழு உடம்பவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. முழு உடம்பத்திலையும் அது பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்படிதாங்க அது எங்க போய் முதல்ல அடிக்குமானால் நர்வ்ஸ், நரம்புகள்ல போய் அந்த நரம்புகளுடைய உச்சிகள்ல முதல்ல அந்த புழு உட்கார்ந்து கடிக்க ஆரம்பிச்சிடுமா. அவங்களுக்கு அதுக்கப்புறம் உணர்ச்சிகளே இருக்காதான். இப்படிதாங்க பாவமும் ஆரம்பத்தில் உங்க பண்றதே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பாவம் படறி படறி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சர்ச்சுக்கு வருது, நீங்க நிப்பாட்டுவீங்க, ஜெபத்தை நிப்பாட்டுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேவன் கிட்ட இருந்து தூரம் வருகிறது உங்களுக்கே தெரியாம ரொம்ப தூரம் வந்து நீங்க இந்த விக்டிம்ஸ் எவ்வளவு தூரம் போயிடுவாங்க. ஆனால் இந்த விக்டிம்ஸ்க்கு தெரியல அது உள்ள படர்ந்துட்டே இருக்குன்னு இவங்களுக்கே தெரியல. அவங்க காதுகள் விழும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க மூக்கு விழும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டோமே. இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசு என்கிற ஆண்டவர் கிட்ட வராங்க. இயேசு கிட்ட வரும்போது அவங்களுக்கு எப்படி இயேசு பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் ஒரு வேளை சொல்லி இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இயேசு கிட்ட போய் ஒரு குஷ்டரோகி காலில் விழுந்து இயேசுவை ஆராதிச்சானா. வேதம் சொல்லுகிறது இயேசுவை ஆராதிச்சானா. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு கீழே குனிஞ்சு அவனை தொட்டாராமா. இதுவரைக்கும் குஷ்டரோகிகளை யாரும் தொட்டதே கிடையாது. அந்த குஷ்டரோகிய அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தொடல, ஏன்னா அவங்களுக்கு வந்துருன்ற பயம். அந்த வீட்டில் இருக்கிற அந்த மனைவி தொடல, அவளுக்கு வந்துருன்ற பயம். பிள்ளைகள் தொடல, அவங்களுக்கு வந்துருன்ற பயம். இந்த குஷ்டரோகி ஆராதிச்சோட முதல் முறை யாரோ ஒருத்தர் குஷ்டரோகத்துக்கு நடுவில் என்னை தொடுறாங்கன்னு அவன் ஏறெடுத்து பார்க்கும் போது அவனுக்கு தெரியல மற்றவங்களுக்கு எல்லாம் குஷ்டரோகம் வரும். ஆனா இவர் யார் தெரியுமா? இவர் உலகத்தை படைச்ச ஆண்டவர், பரிசுத்தத்திலே பரிசுத்தமானவர். அவர்கிட்ட எதுவுமே நெருங்காது என்பதை யாருக்குமே தெரியல. குஷ்டரோகியை இயேசு குனிஞ்சு அவர் தொட்டார், அவர் தூக்கினார், அவனை குணமாக்கினார். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே, ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இதை அவங்க கேட்டதுனால ஓடி வந்து இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குன்றாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கு. இயேசுவால மறுக்க முடியாத ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை தெரியுமா?
இந்த குஷ்டரோகியோடைய ஆராதனை ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. இந்த குஷ்டரோகி வந்து இயேசுடைய காலில் விழுந்து அவரை ஆராதிச்சது ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சாருன்றதுக்காக அல்ல. அப்படி சொல்லியிருந்தா அவன் சொல்லியிருக்கணும், மூக்கை ஏன் எடுத்தீங்கப்பா, காதுகளை ஏன் எடுத்தீங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். அவன் ஆண்டவர் செஞ்சதுக்காக ஆண்டவரை ஆராதிக்கல, ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறதுக்காக அவரை ஆராதிச்சானையா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த சர்ச்சில் சில பேர் இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை பர்ஃபெக்டா எல்லாத்தையும் கொடுத்ததுனால அல்ல, உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார்ன்றதுக்காக அல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்ன்றதுக்காக அல்ல, நல்ல சுகமான உடம்பை கொடுத்திருக்கிறாருக்காக அல்ல. ஆண்டவரே அது எல்லாத்துக்காக நான் உங்களை ஆராதிக்க வரல. நீங்க தெய்வம் என்கிறதுக்காக, you are God. I never came because he has done something for me. அவர் எனக்கு ஏதோ ஒன்றை செய்தார், அதனால ஆராதிக்க வரல. அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம் என்ற ஒரே காரணத்தினால அவர் தெய்வம் என்று சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவரே நீர் ஒருவரே தெய்வம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவர் தெய்வம் என்ற காரணத்தினால நான் இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு வந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இது செய்தார் அது செய்தார் என்றதுக்காக அல்ல, அவர் தெய்வம் என்றதுக்காக. because he is God. அவர் தெய்வம் என்றதுக்காக. எந்த ஆராதனை ஆண்டவர் வெறுக்க முடியாது, ஒதுக்க முடியாது தெரியுமா? இந்த குஷ்டரோகிய ஒரு ஆராதனை என் ஆண்டவரால ஒதுக்கவே முடியாது. அதனாலதான் பிஸியா போயிட்டு இருந்தாரு. ஆனா இவன் தாவீதின் குமாரன் கூப்பிடும்போது எல்லாரும் ஏதோ ஆதாயத்துக்காக கூப்பிடுறாங்க, ஆனா இவன் நான் தெய்வம் என்றதுக்காக என்னை கூப்பிடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நிறைய பேரு ஆண்டவரை ஆதாயத்துக்காக கூப்பிடுறாங்க, நான் அதுக்காக கூப்பிட வரல. அவர் தெய்வம் என்றதுக்காக, அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தை படைச்சார் என்றதுக்காக, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்கிறதுக்காக அவரை நான் கூப்பிட வந்திருக்கிறேன் என்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவரே நீர் ஒருவர் தான் தெய்வம். இப்படிப்பட்ட ஆராதனைகள் ஆண்டவர் ரெசிஸ்ட் பண்ண முடியாதையா, ஒதுக்க முடியாது. பைபிள் சொல்லுது, இயேசு அவர்களை பார்த்தார், அவர்களை பார்த்து சொல்றாரு, ஆசாரியன் கிட்ட போ. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆசாரியன் கிட்ட போ. சில ப்ராப்ளம் உங்க வாழ்க்கையில எந்த மனிதனாலையும் சால்வ் பண்ண முடியாதையா. அவர் நல்ல வேலை சொல்ல, அந்த டாக்டர் கிட்ட போ, அவர் நல்லா சால்வ் பண்ணுவார். இந்த லாயர் கிட்ட போ, சால்வ் பண்ணுவார். இயேசு அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், உனக்கு இப்போ இருக்கிற வியாதி எந்த மனிதனாலையும் சால்வ் பண்ண முடியாது. உன் சொந்தங்கள் உட்கார்ந்தாலும் சால்வ் பண்ண முடியாது. உன் பெரியவர்கள் உன் மேலே கையை வச்சாலும் சால்வ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நீ ஜூடா என்கிற சபைக்குள்ள போய், அந்த ஜூடா என்கிற சபையில் அவர்கள் ஆராதிக்கும் போது, அவர்கள் தேவனை உயர்த்தும் போது, இயேசுவை மகிமைப்படுத்தும் போது நீ அந்த இடத்துல போய் உட்காரு. அந்த இடத்துல உனக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, சில நேரத்தில் நீங்க குணமாகணுமானால் அர்த்தமே இல்லாட்ட கூட வந்துகிட்டே இருக்கணும். தேவாலயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். தேவனை ஆராதிக்கிற இடத்துல வந்துகிட்டே இருக்கணும். தேவனை உயர்த்துகிற இடத்துல வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியலனாலும் ஏன் பாஸ்டர் இவ்வளவு கிலோமீட்டர் கணக்கா நாங்க வரணும்? கர்த்தர் சொல்ல இருக்கிறார், தேவ ஆசாரியனை போய் பாருன்னு ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனால் நீ போயிட்டே இருக்கணும். ஏன்னா வேற இடத்துல உனக்கு மருந்து கிடையாது. வேற இடத்தில் 1000 நாட்களை விட என் தேவனுடைய பிரகாரத்துல ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லதையா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களுக்கு உங்க விடுதலை வேற இடத்துல கிடைக்காது, வேற ஜனங்களுக்கு நடுவில் கிடைக்காது. உங்களுக்கு விடுதலை தேவனுடைய ஆலயத்தில் தான். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் போறாங்க. சடனா ஒருத்தன் கையை பார்க்குறான். டேய், இவ்வளோ நாள் சீழாய் ஊத்திட்டு இருந்துச்சு, நீராக இருந்துச்சு, என்னடா சடனா கையை ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் இன்னொருத்தன் கத்துறான், டேய் எனக்கும் அப்படிதான் ஆகுது. இன்னொருத்தன் சொல்றான், டேய் அந்த இயேசு சொன்ன பேச்சை கேட்டதுனால இன்னைக்கு நம்மளுக்கு வியாதிகள் குணமாகுது. இயேசு சொல்வாரானால்
உங்களுக்கு நான் சொல்றது புரியுறதா? அந்த நீங்க மாத்திர கையை தட்டி இயேசுவை உயர்த்துங்களேன். கையை தட்டி இயேசுவை உயர்த்துங்க. என் இயேசு சொல்வாரானால், என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால், என் ஆண்டவர் உன்னை குணமாக்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகிகள்ல 9 பேர் இப்படி குணமாச்சு. இந்த சீலெல்லாம் நிக்கிறத பார்த்து முதல்ல ஓடினது அற்புதத்தை காமிக்கிறது அவங்க வீட்டுக்கு. ஆமென். அவங்க அப்பா அம்மாட்ட காமிக்க ஓடுறாங்க. அவங்க அம்மா தொட்டு பார்த்தா, ஆமாடா உனக்கு குணமாயிட்டே வருது, செலிப்ரேட் பண்ணலாமா, பிரியாணி பண்ணுங்க, ஒரே கொண்டாட்டம். ஆனா 10வது ஒருத்தன் இருக்கிறான். இந்த 9 பேரும் யூதர்கள், 10வது இருக்கிறவன் தான் சமாரியன், ஒரு புறஜாதி ஆளு. ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய அருமை புரியாது, புறஜாதிகளுக்கு தான் புரியும். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவனை நல்லா ஆராதிக்க நீங்க பாருங்களேன், கையை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கன்னா சில பேர் அப்படியே எரும மாடுங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் கையை தட்டாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துறதுல இவருக்கு ஒரு பிரஸ்டீஜ். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆனா இந்த 9 பேர் வீட்டுக்கு போயிருக்கிறான் செலிப்ரேட் பண்ண. ஒரே ஒருத்தன் ஓடி வந்து இயேசுடைய பாதத்துல பிடிக்கிறான். இயேசுடைய பாதத்தை பிடிச்ச இயேசு கேட்கிறார், 9 பேர் எங்கடா? 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏண்டா போனாங்க? அது எனக்கு தெரியாது. நீ ஏண்டா வந்த? நான் ஏன் வந்த தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ பேரை மீட் பண்ணிருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன், பணக்காரர்களை பார்த்திருக்கிறேன், பெரிய பெரிய வீடுகளை பார்த்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையை தொட வல்லவராய் இருக்கிறவர் நீர் மாத்திரம்தான், நீர் மாத்திரம்தான், நீர் மாத்திரம்தான். அப்ப ஏண்டா திரும்பி வந்த? உங்களை பார்த்து இப்படி கை கூப்பி உங்க காலில் விழுந்து ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? இயேசுக்கு தேங்க்யூ சொல்றவங்க மாத்திரம் கையை தலைக்கு மேல தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தது உங்களுக்கு ஒரு தேங்க்யூ. ஹல்லேலூயா. எரும மாடு மாதிரி சில பேர் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்ன உடனே சில பேர் இப்ப கை தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே கையை தட்டுங்க, கர்த்தரை தானே உயர்த்துறீங்க. ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல கலந்து இருக்கீங்க. ஓ என் பேச்சில், என் மூச்சில், அன்பினாவியானவர், விலையேற பெற்றவர், என்னையாளும் பரிசுத்தரு. ஹல்லேலூயா. அப்பா எதுக்குடா நீ மாத்திரம் வந்த? நான் வேற எதுக்கும் வரலப்பா. இன்னும் ஏதாவது நீங்க கொடுப்பீங்கன்னு வரலப்பா. எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தீங்களே, உங்களை பார்த்து கை கூப்பி நன்றி சொல்ல வந்தேன்ப்பா. இன்னைக்கு யார் யார் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்களோ கை கூப்பி, அப்பா வேற எதுக்கும் வரல டாடி, உங்களை பார்த்து நன்றி நன்றின்னு சொல்ல வந்திருக்கிறேயா. என்ன ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, எவ்வளோ அவமானங்களை மாற்றினீங்க, எவ்வளோ இடத்துல கண்ணீரை தொடச்சிங்க. நடக்க முடியாம இருந்தேன், சாப்பிட முடியாம இருந்தேன், படுத்த படுக்கையில இருந்தேன், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாம இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையினால என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 9 பேர் வீட்டுக்கு போறான், சீலை நின்னுடுச்சு, சீலை நின்னுடுச்சு. இது ஊன்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுது, புண்ணெல்லாம் ட்ரை ஆகுது. ஆனா இந்த புதுசா வந்து காலில் விழுந்தான் பாருங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இங்கிலீஷ் பைபிள் ஒன்றுமா சொல்லுது,
go, get healed and be whole. முழுசா மாறிடுன்ற என்ன அர்த்தம்? 9 பேருக்கு சீல் நினைச்சு இவனுக்கு மாத்திரம் தான் காது வளர்ந்துச்சு. 9 பேருக்கு புண்ணு ட்ரை ஆச்சு, இவனுக்கு மாத்திரம் தான் மூக்கு வளர்ந்துச்சு. அவன் திரும்பி போனா, ஆனா அதே ஷேப்ல இருக்கிறான். இவன் நன்றி சொன்னா ஷேப்பை மாத்தி விட்டாரு. ஐயா, என் கர்த்தருக்கு நன்றி சொல்றவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். உன் வாழ்க்கையில நீ நன்றி மாத்திரம் சொல்ல, உன் வாழ்க்கை தலைகீழாய் மாத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஐயா, சில பேர் புதுசா வந்தவங்க, இல்லாட்டி நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போறவங்க போகும் போதெல்லாம் யோசிப்பாங்க, என்னை பார்த்து கேட்பாங்க, இவெல்லாம் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறானா? ஏன்னா எப்போ பாரு சும்மா கெத்தா போவான்ல. இவனுக்கெல்லாம் டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இவனுக்கெல்லாம் கண்ணீர்னா என்னன்னு தெரியுமா? இவனுக்கெல்லாம் தனிமைன்னா என்னன்னு தெரியுமா? இவனுக்கெல்லாம் உடம்புல வலின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சில நேரத்தில் என்னை பார்த்து யோசிப்பாங்க. அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லேலூயா. தெரியலையா சில பேருக்கு, நீ கடந்து போனதை விட டபுளா கடந்து போயிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நேபுகாத்நேசார் ஷாத்ராக் மீஷாக் அபேத்நேகோ அக்கினியில போடணும்ன்றாங்க. போடும்போது 7 மடங்கு அதிகமா தீயை கூட்டுன்றாரு. 7 மடங்கு அதிகமா தீயை கூட்டுனாங்க. 3 பேரையும் உள்ள தூக்கி போடுறாங்க. நல்லா பக பக பகான்னு தீ எரியுது. புகை பயங்கரமா வருது. புகைக்கு நடுவுல நேபுகாத்நேசார் எட்டி பார்க்கிறார். நான் சொன்னல 3 + fire is 4. ஆமென் சொல்லுங்களேன். அக்கினியும் தேவ பிள்ளையும் ஒன்னா சேர்ந்தா 4ஆவதாய் ஒரு மனுஷன் இருப்பாரையா? ஆமென். ஊதி எட்டி பார்க்கிற 4 அது இல்ல மிரக்கல் என்ன தெரியுமா? வெளியில எடுக்கிறாங்க. 3 பேரும் ஜாலியா வெளியில வர்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வெளியில வந்து முதல்ல நேபுகாத்நேசார் போய் மோந்து பார்க்கிறான். ஸ்மெல் பண்ண அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. ஆமென் சொல்லுங்களேன். உன் முடி கூட கருகாம புகை கூட அணுகாம கிருபை தாங்கினதே. உங்களை பார்த்தோன்னு சொல்லுகிறேன், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து அப்படின்னுங்க, இப்படி இல்லைங்க, மோந்து பாருங்க. ஹல்லேலூயா. சில பேரை மோந்து பார்த்தா அவங்க கருகுன மாதிரி ஸ்மெல்லே வராதுங்க. அவங்க நல்லாவே வாழ்ந்திருக்கிற மாதிரி ஸ்மெல்லு வரும். ஏன் தெரியுமா? நான் அக்கினி கூடாய் நடந்தாலும் என் கர்த்தர் என்னை வேகாமல் இருக்க அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய கரத்தையும் என் மேல வச்சேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த புத்த அக்கினியில். கை மெதுவா தட்டுங்க. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, உன் கிருபை ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி ஹல்லே. தலைக்கு மேல ஆண்டவரே, தலைக்கு மேல கை தட்டுறவங்களை மாத்திரம் தொடுங்க. தலைக்கு மேல கை. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஜோயல் ஆஸ்டின் என்கிறதான ஒரு பெரிய சபையுடைய போதகர் வண்ணமாய் சொல்லும் போது ஒரு சாட்சியாய் சொல்லுகிறார். எங்கள் அப்பா செத்து போயிட்டார். அவர் தான் சர்ச்சுடைய சீனியர் பாஸ்டர். அவர் செத்து போகும்போது நானும் பாவத்தில் அடிமையாக இருந்தேன். பாவத்திலிருந்து வெளியில் வந்து எப்படியாவது சர்ச்சை நடத்தலாம் என்று நான் சர்ச்சுக்குள்ளே வந்தால் சர்ச்சில் இருக்கிற மூப்பர்களும் ஜனங்களும் என் மேலே ஸ்டிக்கரை ஒட்டினாங்க. இவனால் இந்த சர்ச்சை நடத்த முடியாது, இவன் சர்ச்சை நடத்த தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. தகுதி இல்லைன்னு அவங்க சொல்ல எனக்கு மனசெல்லாம் உடஞ்சு போச்சு. நானே இப்போதான் எந்திரிக்கிறேன். என்னை தூக்கிவிட யாரும் இல்லையான்னு போய் ஆராதிக்க ஆரம்பித்தேன். நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன். தனிமையாய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தனிமையில் தேவனை தேட ஆரம்பித்தேன். ஒரு கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமானால் எப்படி கஷ்டப்பட்டு அதை இழுப்பாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒட்டப்பட்ட ஒவ்வொரு ஸ்டிக்கரையும் கஷ்டப்பட்டு இழுத்து வெளியில போட்டு இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சுக்கு என்னை பாஸ்டராய் வைத்திருக்கிறோம். ஆராதிக்கிறவன் கர்த்தரை ஆராதிக்கும் போது என் தேவன் அவனுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார். உன் வாழ்க்கையை திரும்பி கொடுப்பார். ரெண்டாவது, ஒரு ஆராதிக்கிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் ரிசால்வ் பண்ணுவார். வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும் போது, லூக்கா அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். போதும். பைபிள் சொல்லுகிறது, கெட்ட குமாரனுடைய கதையை பற்றி வாசிக்கும் போது, கெட்ட குமாரன் போய் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். நாசமாக்குனதும் பன்னிங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து தவிடுகளை சாப்பிடுகிறான். பன்னி சாப்பிடுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சில நேரத்தில் மனிதர்கள் சொல்ல முடியாத சில பாடங்களை சில பன்னிங்கள் தான் நம்மளுக்கு சொல்லி தருது. ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சில மனுஷங்க கிட்ட கற்றுக்கொள்ளாத பாடங்களை பன்னிங்க கிட்ட கற்றுக்கொள்கிறோமல்ல. இவன் காசு எடுத்துட்டு போகும்போதே திருந்திருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மாறும் போது திருந்திருக்கணும், அவங்க எல்லாரும் திருடிட்டு போகும்போது திருந்திருக்கணும். அப்பெல்லாம் திருந்தாதவன் பன்னி சாப்பாடு சாப்பிடும் போது திருந்துகிறான். ஐயா ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. அவன் வீட்டுக்கு திரும்பி போகணும்னு ஆசைப்படுகிறான். அப்பா வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு ஆசைப்படும் போது அப்பா வீடு தூரமாக தெரியுது. ஆனால் அப்பா வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு தாத்தா ஓடி வருகிறார். அது யார் தெரியுமா? அவனுடைய சொந்த அப்பா. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம எவ்வளோதான் தூரம் போனாலும் ஏன் தெரில, அவர் நம்மளை விடவே மாட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் எத்தனை சாட்சிகளை நான் சொல்ல முடியும். இப்படி போயிடுவாங்க ஆண்டவரை விட்டு தூரமாய், மறுபடியும் தேவ அன்பாய் உங்களை மறுபடியும் இழுத்துட்டு வரோம். போய் பெரிய பாவத்தில் விழுந்துருவாங்க தூரமாய். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, பொண்ணுங்க கூட சுற்றுறாங்க, எல்லாம் நியூஸ் எனக்கு வரும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேயா, நான் ஊழியத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளில் அவர் செயினை போட்டு இழுத்துட்டு வருவார். நான் இங்கேருந்து டோர்லேருந்து திறக்கும் போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ எங்கே போனாலும் என் கர்த்தருடைய அன்பை விட்டு நீ வெளியில் போக முடியாது. என் தேவனுடைய அன்பில் விட்டு நீ வெளியில் போக முடியாது. ஏன்னா நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அன்பு நிறைஞ்சவராய். He is a God full of love. பைபிள் சொல்லுகிறது அப்பா ஓடி வராரு. ஆமீன் சொல்லுங்களேன். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது குயிக்லி, சீக்கிரமா அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் ட்ரெஸ்ஸை மாத்துறாரு? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஊருக்காரங்க என் பிள்ளைய பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் சீக்கிரமாக உன்னை கவர் பண்ணிவிட்டு, என் பிள்ளை பாவம் செய்து நான் அதை மன்னிக்கிறேன், நான் அதுக்கிட்ட பேசிக்கிறேன், அதை பற்றி நீ பேசாத, வாயை மூடிட்டு நீ கிளம்பு. என் பிள்ளைய எனக்கு காப்பாற்ற தெரியும், என் பிள்ளைய எனக்கு வாழ வைக்க தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம செஞ்ச பாவத்தை எடுத்து ஊருக்கே நியூஸ் பேப்பரில் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிற ஒரு உலகம் இருக்குது. உன் பொண்ணா ஓடி போயிடுச்சுல, உன் பையனா அவன் கூட சுற்றுதில்ல, உன் பையனா அங்கே சிகரெட்டோட பார்த்தனே அப்படின்லாம் சொல்லும் போதே நீ என்ன பார்க்கறது? என்னை படைச்ச ஆண்டவரே பார்த்தாரு. ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதை கவர் பண்ணாரு, அவனை காப்பாற்றினாரு, அவனை பிடிச்சாரு, அவனை போத்தினாரு. என் கர்த்தர் அவனை காப்பாற்றி வழி நடத்துகிறாரையா. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா?
ஓடி போய் ட்ரெஸ்ஸை போடுறாரு. ட்ரெஸ்ஸை போட்டது மாத்திரம் இல்லாம அவனுக்கு ஒரு ரிங்கை கொடுக்கிறார். ரிங் ஆனால் கிஃப்ட்னு அர்த்தம். நீ தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நீ திரும்பி வருவாயானால் உன் கிஃப்டை புடுங்கிட்டு மூலையில உட்காரன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. உன்னை மறுபடியும் அன்பு காட்டி, மறுபடியும் அரவணைச்சு, மறுபடியும் உன்னை உயர்த்துகிற தேவன் தானையா. We worship a God like that. ரிசால்வ் பண்ணுவாரு. நீங்க இழந்ததெல்லாம் ரிசால்வ் பண்ணிக்கிட்டே வருவாரு. அவனுக்கு ஒரு ஷூ கொடுத்து அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாசமா போனியா, கெட்டு போனியா அப்படின்னு கேட்கல. பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தீங்களா? இவனுக்கு தான் தெரியும் நான் கேவலமா வாழ்ந்தது, இவனுக்கு தான் தெரியும். அங்கிருந்து இங்க டோர் கிட்ட வரத்துக்குள்ள அப்பா தொட்டு வாழ்க்கையை தலைகீழா மாத்திட்டாரு. அவன் உள்ள வரும்போது எப்படி எஜமானனா வெளியில போனானோ, வீட்டுக்குள்ள வரும்போது எஜமானனா தான் திரும்பி வர்றாயா. என் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வருவீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை என்னைக்குமே ரிசால்வ் பண்ண வல்லவராய். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எனக்கு ரொம்ப பிடிச்சது மார்க் 5வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. ஒரு பேய் பிடிச்ச மனுஷன், அவனுக்கு லேகியோன் என்று பேர். லேகியோன் என்று சொன்னால் 5000 6000 பேய்கள் இருந்தால் அதுக்கு பேர் லேகியோன் என்று பேர். 6000 பேய்கள். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு மூளையில் போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டு தண்ணியே வெட்டுவானா, தண்ணியே கல்களால் வெட்டுவான். என்னன்னு வெட்டுவான்? எனக்கு ஒன்று பிடிக்காது, எனக்கு ஒன்று, ஐ ஹேட் யூ, எனக்கு ஒன்று பிடிக்காது. சரீரத்தில் இருக்கிற துணிகளெல்லாம் கிழிச்சு போட்டு நிர்வாணமாய் உட்காந்து தண்ணியே வெட்டுவானா. ஏன்னா 6000 பேய்கள் உள்ள இருக்குது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்னன்னா, கடற்கரை ஓரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கால் எடுத்து வைக்கிறார். 6000 பேய் உள்ளவன் ஓடி போய் இயேசுடைய கால்களில் விழுகிறான். ஏய், 6000 பேய் இவனை வீட்டுக்கு போக விடல. 6000 பேர் இவங்க அம்மா அப்பாட்ட பேச விடல. 6000 பேய் இவனை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர விடல. ஆனா இந்த 6000 பேர் இவன் இயேசுவை ஆராதிக்க தடை பண்ண முடியல. ஏன்னா என் இயேசு பெரியவரா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, 6000 பேய் ஒருத்தனை ஆராதிக்க தடை பண்ண முடியல. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற தடை என்ன? தொட்டா சினிங்கி ஆயிட்டோம் நம்ம எல்லாரும். ஆமென். ஒரு கால் வலி வந்துட்டா சர்ச்சுக்கு வர முடியாது. ஒரு காது வலி வந்துட்டா சர்ச்சுக்கு வர முடியாது. முடியல வலி வந்துட்டா சர்ச்சுக்கு வர முடியாது. சர்ச்சுக்கு வர முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது. 6000 பேய் வந்தும் அவனை தேவன்கிட்ட போக விடவே இல்லை. ஆமீன். தடை பண்ணவே முடியல. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் இப்படி கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? நல்லா கையை உயர்த்தி ஏசப்பா பார்க்குற மாதிரி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இனிமே எது வந்தாலும் உம்மை ஆராதிக்க அது தடையா இருக்காது. அது என் பிள்ளையா இருந்தாலும், என் கணவனா இருந்தாலும், என் வேலையா இருந்தாலும், என் பணமா இருந்தாலும், என் சரீரமாவே இருந்தாலும், ஒரு கால் நொண்டி ஆனாலும் நொண்டிக்கிட்டே வந்து உங்களை ஆராதிப்பேனே தவிர ஆராதனைக்கு எதுவுமே இனிமே எனக்கு தடையா இருக்காது. சொன்னவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குழந்தைகளா இருப்பீர்களானால், உங்களுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பார்களானால், கண்டிப்பா இருக்கணும்ல. அப்பா நல்லவங்களா, அம்மா நல்லவங்களா? அப்பான்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. அப்பா. அம்மான்றவங்க எல்லாம் அம்மா. சரி, நான் அந்த போட்டிக்கு வரல. ஏன்னா 2 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வெளியில் போச்சா. அவங்களுக்கு ஒரு 8 வயசு குழந்தை, சின்ன குழந்தை. அப்பாவை கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்களா, 2 ஹவரில் நான் திரும்பி வந்துடுவேன். குழந்தை அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்? நம்ம அப்பாங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்பாங்க 5 மினிட்ஸ் இப்படி குழந்தைய கொடுத்துக்கோங்க. புடி 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 புடி.
சில அப்பாங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது குழந்தை ஃபேன் மேலே தொங்கிட்டு இருக்கோம். குழந்தைக்கு சர்க்கஸ் கற்றுக் கொடுத்துருக்குறான். இந்த அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணியிருக்காருன்னா, மகளே இங்கே வா, என்னப்பா, டேடிக்கு வேலை இருக்குது, நான் உனக்கு ஒரு கேம் கொடுக்குறேன், அந்த கேமை நீ முடிச்சேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். சரி டேடி, என்ன கேம் வாங்கிக்கன்னு. ஒரு உலக மேப், உலகம், அதை நியூஸ் பேப்பர்லேருந்து கட்டிங் எடுத்து உலகம் அதை எடுத்து அந்த பொண்ணுக்கு முன்னாடியே கிழிச்சார். கிழிச்சுக்கிட்டு சொன்னாராம், இந்த உலகம் உடஞ்சிருக்குதில்ல, அதை ஒன்றா சேர்த்துட்டேன்னா நீ கேமில் ஜெயிச்சிட்ட. ஸோ அதனால் இந்த உலகத்தை நீ ஒன்றா சேர்த்துற, அதுக்குள்ளே டேடி வேலையை முடிச்சிடறேன்னு இப்படி வச்சுட்டு இப்படி திரும்புறா. டேடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? அவ்வளோ சீக்கிரமா? எப்படி? இங்க வா, பார்த்தா உலகத்தை கரெக்டா பண்ணியிருக்கிறா. எப்படி மகளே பண்ண? டாடி, நீங்க நியூஸ் பேப்பர் எப்படி காமிச்சிங்களா? உங்க பக்கம் உலகம் தெரிஞ்சிச்சு, என் பக்கம் ஒருத்தன் ஆராதிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தான் அந்த சைட்ல. நீங்க கிழிச்ச உடனே, அதை போட்ட உடனே நான் உலகத்தை ஒன்னா சேர்க்கல, ஆராதிக்கிறவன ஒன்னா சேர்த்த, உலகம் ஒன்னா சேர்ந்துருச்சா? ஒரு ஆராதிக்கிறவன் ஒழுங்கா இருப்பானால் அவன் வீடு ஒழுங்கா இருக்கும். ஒரு ஆராதிக்கிறவன் ஒழுங்கா இருப்பானால் அவன் சபை ஒழுங்கா இருக்கும். ஒரு ஆராதிக்கிறவன் ஒழுங்கா இருப்பானால் அவன் தேசம் ஒழுங்கா இருக்கும். ஆராதி ஆராதி ஆராதி. துதிக்கிறது, தேவனை பற்றி பாடுகிறது, பேசுகிறது. ஆராதனை தேவன் கிட்டையே பேசுகிறது. அதனால் தான் ஆராதனை நடத்துறவங்க எல்லாம் ஜாக்கிரதையாய் நடத்தணும். உங்களுடைய முதல் பாடல்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் ஏன் 9:30 மணி ஆராதனைன்னா 9:30 மணிக்கு ஏன் இருக்கணும்? ஏன்னா நீ துதிக்கும் போதுதான். இந்த ஆராதனை நடத்துற எல்லாரும் பாட்டை செலக்ட் பண்ணும் போது முதல் சில பாடல்கள் துதிக்கிற பாடல்களாக இருக்கணும். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. யாரை பற்றி நான் துதிக்கிறேன்? இப்போ இயேசு கிட்ட பேசுறேனா? இயேசு கிட்ட பேசல. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இப்படி நான் இயேசுவை எல்லாம் துதியும் உமாக்கே, எல்லாம் கனமும் உமாக்கே. இப்போ அப்படியே இயேசுவை பற்றி நான் துதிச்சு துதிச்சு பாடிட்டு இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, துதிகளுக்கு நடுவில் எங்கெல்லாம் துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் இறங்குவாராம். அவர் இறங்கிடுவாரு. ஒரு 4-5 பாட்டுக்கு அப்புறம் அவர் இறங்கிடுவாரு. இறங்கின உடனே அவரை பார்த்து பாடணும்யா. அவரை கண்ணுக்கு கண்ணாய் பார்த்து, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அதுக்கு பேர் தான் ஆராதனை. சில பேர் வருவாங்க அப்படியே லேட்டா. ஆராதிக்கிறவன் ஒன்னா சேர்ந்தாதான் உன் குடும்பம் ஒன்னா சேரும். Only if a worshipper joins together, your house will be put together. உன் வீட்டில் ஆசீர்வாதம் வேணுமானால் ஆராதிக்கணும். worship பண்ணா ஒண்ணு ரெஸ்டோர் பண்ணுவாரு, ரெண்டாவது ரிசால்வ் பண்ணுவார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை அப்பதான் மாத்துவார். ஆராதனைக்கே வரமாட்டேன், சுகம் மாத்திரம் வீட்டுக்கு பார்சல் பண்ணுங்க பண்ணுவாங்க. இரு வீட்டுக்கு ஸ்விக்கியில். அல்லேலூயா. ஏங்க இப்படி கோபமா பார்க்குறீங்க? பாசமாக தான் சொல்கிறேன். நல்லா ஆராதிக்க ஆரம்பிங்க. Learn to worship God. 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிட்டேன். 3வது காரியம், worship பண்ணா முதல் 6 நான் சொன்னேன் 8 restores, 2வது 6 சொன்னேன் 8 resolves, 3வது 6 8 rebuilds. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போமானால், 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனம், அவர் என்னை நோக்கி உன் குமாரனாக சாலமோனே என் ஆலயத்தையும் உலகத்திலேயே பெரிய ஆலயம் கட்டினதான ஒரு பேர் சாலமோனுக்கு மாத்திரம்தான் சாரும். ஏன்னா சாலமன் கட்டின ஆலயம் அந்த மாதிரிங்க. நம்மளுடைய சர்ச்சை பார்க்கும் போது
சாலமோன் ராஜாவுடைய சர்ச்சை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரே பண்ண முடியாது. அப்படி ஒரு சர்ச் கட்டியிருந்தார், ஆலயம். ஆனால் எல்லாருமே அதை சாலமோன் கட்டின ஆலயம் என்று தான் சொல்றாங்க. எல்லாரும் சாலமோன் கட்டின தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்களேன். தேவாலயத்தை அவன் கட்டல, யார் நல்லா கட்டுவாங்களோ அவங்க கையில கொடுத்து கட்ட வச்சுட்டு இவர் பேரை போட்டார். ஹைரோம் என்கிறதான ஒரு நல்ல மேஸ்திரியை கூப்பிட்டாரு, சூப்பரா கட்டிட்டார். ஹைரோம் என்கிற மேஸ்திரி சூப்பரா கட்டினார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், உன் பையன் இருக்கிறான் பாரு சாலமோனு, அவன் ஞானம் அதிகம், ஆனா குழந்தை மாதிரிடா, குழந்தை மாதிரி, யங் அண்ட் டெண்டர். அவன் ஒரு குழந்தை மாதிரி, மழலை மனசு உள்ளவன். he doesn't know anything, குற்றம் அறியாதவன். ஆனா நீ அப்படி இல்லை, உன் கை என்ன பார்த்துருக்கு? ரத்தம் பார்த்துருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் கை ரத்தம் பார்த்துருக்கு. உன் கை ரத்தம் பார்த்துருக்கு. அதனால ஆலயத்தில் இருக்கிற எல்லாம் கோல்டு, சில்வரு, டைமண்டு எல்லாத்தையும் நீ தான் எடுத்துட்டு வரணும். அவன் ஆலயத்தை கட்டட்டும். ஏன்னா அவன் குழந்தை மாதிரி, நீ அவன் ரத்தம் பார்த்துருக்குற. தாவீது கிட்ட இருந்த ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? தாவீது ஒரு 2 கேரக்டர் உள்ளவன். சடனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேம்போ தெரியுமான்னு தெரியல, சில்வெஸ்டர் ஸ்டலோன் தெரியாது. ரேம்போன்னு ஒரு ஃபிலிம் இருக்கு, அதுல ஒருத்தர் இப்படி கட்டிட்டு ஃபுல்லா பாடி பில்டர் மாதிரி கையில ஒரு கன்னோட இப்படி நடந்து போவார், ரேம்போ மாதிரி. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது அப்படி பார்க்கலாம் நம்ம, ரேம்போ மாதிரி. சடனா பார்த்தா கிட்டாரோட ட்ரிங் ட்ரிங், இந்த பக்கம் டிஷ்கம் டிஷ்கம், இந்த பக்கம் ட்ரிங். தாவீதுக்கு ஒரு ஸ்பிளிட் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? சங்கீதத்தையே பாருங்களேன். சங்கீதத்தில் பாருங்க, தாவீது சொல்லுவான், ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர், ஆனா என் சத்ருடைய வாயில ஒரு குத்துங்க, அவன் பல்லெல்லாம் உதிர்ட்டான். ஹல்லேலூயா. இங்க பார்த்தா ஹே, அங்க பார்த்தா ட்ரிங், ஆண்டவரே அவனை அழிச்சிருங்கப்பா என் சத்ருவை ட்ரிங். ஹல்லேலூயா. இங்க ஒரு கேரக்டர், அங்க ஒரு கேரக்டர். தாவீது சொல்றாரு, நீ ரத்த காயத்தை பார்த்த, உன்னை வச்சு கட்ட முடியாது, ஆனா நீ என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆலயத்துக்கு திங்ஸை சேர்த்துரு. ஏன் ஆண்டவர் தாவீதை திங்ஸை சேர்க்க சொல்றாரு? ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் சப்போஸ் நம்ம கூப்பிட்டோம்னா, 2 பேரை கூப்பிட்டோம், ஆலயத்தை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வைங்களேன். சாலமோன் உள்ள வருவாரு, பார்த்து சொல்வாரு, வா வாவ்யா, கோல்டு கோல்டு நல்லா இருக்குது. சடனா பாவா, சில்வர்ரா, சில்வர் பாரு, சூப்பரா இருக்குது. ஏன்னா சாலமோன் அதை கட்டவும் இல்லை, அதை தொடவும் இல்லை. ஆசாரியன் கோட்ல ஃபுல்லா என்ன இருக்குது? பெரிய பெரிய கற்கள், வைர கற்கள். பார்த்து யூ வைரண்டா அப்படின்னு. ஆனா அதே இடத்துக்கு தாவீதை கூப்பிட்டு இருந்தோன்னு வைங்களேன், இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. தாவீது சொல்லியிருப்பான், டேய் இந்த கோல்டு இல்லை, இந்த கோல்டு சாதாரணமான கோல்டு அல்ல. ஹிட்டடைட்ஸ் என்கிறதான ஒரு ஜனங்களுக்கு நடுவில் நான் யுத்தம் பண்ணும் போது அந்த ஊரவே சூறையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு விபச்சாரியோட வீட்டில் கோல்டு நிறைய இருந்துச்சு. அந்த கோல்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரத்தத்தால தெளிச்சு அதை சுத்திகரிச்சு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கணும் பார். இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்குது பார். அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது அழகா இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போயிருப்பான், பார்த்து தேவாலயத்துக்குள்ள நிறைய விலையேற பெற்ற கற்கள், அந்த
அந்த ஆசாரியனுடைய ரோப்ல பார்த்து அவன் சொல்லியிருப்பான், டேய் இது எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியுமா? ஆமோரைட்ஸ் என்கிறதான ஜனங்க கூட சண்டை போடும் போது அவங்க ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வத்துடைய கண் இந்த கற்களை வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அந்த கற்களை எடுத்துட்டு வந்து ரத்தத்தால தெளிச்சு அதை இன்னைக்கு இங்க வச்சிருக்கிற, அங்க விட இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நான் உங்களை பார்த்த உடனே சொல்லட்டா, நீங்களும் நானும் இதே மாதிரிதான். உலகத்துல ஒரு இடத்துல தொலைஞ்சு எங்கேயோ ஒரு வேல்யூ இல்லாம நாத்தம் பிடிச்சு போய் கிடந்தோம். ஆனா தாவீதுடைய வம்சத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவன் பிறந்தார். இறங்கி வந்து என்ன அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்து என்னை அழகுபடுத்தி அவர் ரத்தத்தால கழுவி இன்னைக்கு அவருடைய ஆலயத்துல வச்சு என்னை அழகுபடுத்துகிறார். அங்க விட இங்க நான் அழகா இருக்கிறேயா, இங்க நான் அழகா இருக்கிறேன். உங்களை பார்த்தோன்னு சொல்றேன், நீங்க நல்லவங்களானதுக்கு அப்புறம் கர்த்தர்கிட்ட வர்றது அல்லையா, கர்த்தர்கிட்ட வந்தாதான் நீங்க நல்லவங்களாகவே முடியும். உன் வாழ்க்கையில வேல்யூ வரணுமானால் நீ தேவையில்லாத இடத்துல இருந்துட்டு எனக்கு வேல்யூ வரும்னு நினைச்சனா வேல்யூ வராதையா. உன் வேல்யூ கம்மி ஆயிட்டே போகும். நீ இருக்க வேண்டியது தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல. மார்த்தாள் ரொம்ப பிஸியா இருந்தா ஆண்டவர் பார்த்து சொன்னால், மரியாள் என் கால் கிட்ட உட்கார்ந்ததுனால அவளே நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வேற எந்த காரியத்தை காட்டிலும் எதுவுமே உங்க வாழ்க்கையில சண்டே ஆராதனை ஆனால் எதுவுமே உங்களை பிரிக்க கூடாது. ஒரே ஒரு வாரம் கூட தேவனை ஆராதிக்கிறதுல தடை வரவே கூடாது. ஏன்னா நீ ஆராதிக்கும் போதுதான் என் ஆண்டவர் மறுபடியும் உன்னை கட்டி அவருடைய ஆலயத்தில் மாத்திரமில்ல உலகத்திலும் உன்னை ஒரு விலையேற பெற்ற பொருளாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். Only God can change your life. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. துதிக்கிறது, கர்த்தரை பற்றி பேசுகிறது, வார்த்தை கொஞ்சம் டியூன் போட்டு பாடினா பாட்டு, ஆனா வார்த்தை தான் முக்கியம். துதிக்கும் போது நீ கர்த்தரை பற்றி துதிக்கிற, ஆராதிக்கும் போது கர்த்தர் கிட்ட அவர் முகமுகமாய் பார்த்து அவரை ஆராதிக்கிற. சர்ச்சுக்கு வந்தீங்க, அவரை பார்க்காம போயிடாதீங்க ஐயா. எத்தனை பேர் என் கூட கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இனிமே நான் உங்களை பார்த்து உங்க போதகராய் சொல்றேன், தயவு செய்து சர்ச் ஆராதனைகளுக்கு மாத்திரம் லேட்டா வராதிங்க. கர்த்தரை அவமானப்படுத்துற மாதிரி அது. வந்தவங்க கர்த்தரை ஆராதிக்காம சும்மா நிற்க கூடாது. கர்த்தரை வாயத்திறந்து ஆமீன் சொல்லுங்களேன். வேற மதத்தார் நான் சொன்னல, பொருட்கள் மூலியமாய் பணம் கொடுத்து, கேண்டில் கொடுத்து, எதோ கொடுத்து தேவனை ஆராதிச்சு வர்றாங்க அமைதிலாம் நின்று. ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. வாய் நிறைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி ஆராதிக்கும் ஐயா. என் ஆண்டவர் அதில் தான் சந்தோஷப்படுகிறார். மை காட் இஸ் ஹாப்பி வித் தட். வந்துட்டு வாயை திறக்காம வீட்டுக்கு போயிடாதீங்க ஐயா. நீங்க ஆராதனைக்கு வந்தது அவரை உயர்த்த தானே. அப்ப அவரை உயர்த்தாம போகலாமா? ஆராதனை நேரத்தில் சைலண்டா இருக்கலாமா? ஆராதனை நேரத்தில் சும்மா உட்கார்ந்து இருக்கலாமா? ஆராதனை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தாம இருக்கலாமா? ஆராதனை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தியே ஆகணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி போனா சில பேர் அந்த ஜன்னல் கிட்ட போய் நின்று ஒரு மண்ணுவை கையில் வச்சுட்டு, ஐயா ஐயா எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல, எங்கள் ஏரியாவில் இது வரல, ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க தெரியுமா? இப்போ விட்டோன்னா அவங்க போயிடுவாங்க. உங்கள் தேவாதி தேவனே வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவரை ஆராதிங்கய்யா, அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. துதிகளுக்கு நடுவில் என் ஆண்டவர் வாசம் செய்கிறவராய் நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் மகிமையா இறங்கி இருப்பார். இன்னைக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். யாருமே அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து அவரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடினீங்களா? கண்களை மூடி இந்த குஷ்டரோகிகள் மாதிரி ஒரு குஷ்டரோகி ஆராதனை பார்த்தீங்களா? ஆண்டவரே நீங்கள் செஞ்சதுக்காக நான் ஆராதிக்க வரல, நீங்கள் யார் என்பதுக்காக ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த லேகியோனுடைய ஆராதனையை பார்த்தீங்களா? 6000 பிசாசுக்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க யாரும் தடை பண்ண முடியாதுன்னு ஓடி வந்து ஆராதிக்கிறான். தாவீதை பார்த்தீங்களா? ஆராதிக்கிறவனால மாத்திரம்தான் ஒரு விலையேற பெற்ற பொருளை கொண்டு வந்து தேவாலயத்தில் சேர்த்து
அதை மதிப்பு கூட்ட முடியும். இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே சேர்த்திருக்கிறது அவரை ஆராதிக்கிறதுக்காக. அவருக்கு மகிமையாய் வேதம் சொல்லுகிறது, அந்த தேவாலயத்துக்குள்ள அந்த கோல்டு அந்த சில்வர் எல்லாம் மகிமையா இருந்ததா. இன்னைக்கு நம்ம தாங்க அந்த கோல்டு, நம்ம தாங்க அந்த சில்வரு, நம்ம தாங்க அந்த விலையேற பெற்ற பொருள். நம்ம தேவனுக்கு மகிமையாய் வாழணும். யூ ஹாவ் டு லிவ் ஃபார் ஹிஸ் glory and glory alone. எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி இப்போ ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிங்களா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். சொல்லுங்களேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்துங்களேன். வயசு வித்தியாசம் இல்லாமல், படிச்சவங்கன்ற வித்தியாசம் இல்லாமல், பணக்காரர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல், உங்களுக்கு வியாதிகள் இருக்குமானாலும் கைகளை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துங்க. உங்களுக்கு மனசுல நோவுகளோடு வந்திருக்கிறீர்கள் ஆனாலும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடுவார். என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடுவார். உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? இயேசு நாமம் இயேசு நாமம். வெறும் சபை சத்தமாய் பாடுங்க. ஆமா, எல்லாரும் வாய்களை திறந்து ஓ அவர் நாமமே சுகமுண்டே. அவர் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் ஓ ரெண்டு கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனசால இயேசுவை பார்த்து இன்னைக்கு சொல்ல போகிறோம். பாத்திர நீரே இயேசுவே. சொல்ல முடியுமா? பாத்திர நீரே இயேசுவே. நீர் பாத்திரரே. பாத்திரர் பாத்திர நீரே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே. ஓ தூக்கி சுமந்தீரே வா தூக்கி. ஓ உங்க ஆராதனை நிக்க வேண்டாம், உங்க வாய்கள்ல இருந்து ஆராதனை நிக்க வேண்டாம்.
இயேசுவை உயர்த்துங்களே. பயமின்றி வாழ்ந்திட தூக்கி சுமந்திரே, தூக்கி சுமந்திரே வாழ்நாள் எல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி. ஓ, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, தர்மையான காலை ஆராதனைக்காக நன்றி. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற 3 பலன்கள். ஒன்று ஜெபம், 2வது தேவனுடைய வார்த்தை, 3வது ஆராதனை. இன்னைக்கு ஆராதிக்கிறத பற்றி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோமே ஐயா. ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்க வாழ்க்கைகளை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றீங்க, எங்க வாழ்க்கைகளை ரிசால்வ் பண்றீங்க, எங்க வாழ்க்கையில எங்களை ரீபில்டும் பண்றீங்க. எங்களுக்கு வேல்யூ இந்த உலகத்துல இருக்கிற படிப்புகளோ இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. எங்க வேல்யூ நாங்க உங்களை ஆராதிக்க ஆண்டவர் எங்களை ஆண்டவரே விலையேற பெற்ற தைலங்களாய் மாற்றி வரீங்களே, உமக்கு நன்றி ராஜா. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடுவீராக. என்ன மாதிரி நிலைமையில இந்த சர்ச்சுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு மனக்கசப்புகளும் பாரங்களும் ஆண்டவரே நிறைய வேதனைகளும் மன சஞ்சலங்களோடு உள்ள வந்திருக்கலாம். நான் போகும்போது அப்படி போகக்கூடாது ஐயா. என் ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்களையும் மனசுகளையும் தொடுங்க, அவங்க குடும்பங்களை தொடுங்க, சரீரங்களை தொடுங்க, பண பிரச்சனைகளை தொடுங்க, ஆண்டவரே வியாதிகளை தொடுங்க. எல்லாத்திலையும் ஒரு குணமோடு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு குணமாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் அப்பாவுடைய கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் விதைச்சதான உங்களுடைய பிள்ளைகளை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய சகல தேவைகளை சந்திங்க, குறைவில்லாமல் வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களையே தாழ்த்துகிறோம் என் தேவாதி தேவன், ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு